அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ஒரு அறிமுகத்தை நான் குடுத்திருப்பேன். இது எதுக்காக நான் அறிமுகம்னு கேட்டீங்கன்னா, வர்மத்தோட அறிமுகம். வர்மம் அப்படின்னா, நிறைய வகைகள்ல இருக்கு. அடிவர்மம், தொடுவர்மம், படுவர்மம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் தடவல், நீவல் இந்த மாரி நிறைய வகைகள் இருக்கு. நோக்கு வர்மமும் இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்படிங்கிறத விட, இப்ப வரைக்கும் உறுதியா சொல்லுவேன், பாதவர்மம் மற்றும் நோக்கு வர்மம் 2மே யாரும் சொல்லிக் குடுத்ததில்ல. பாதவர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். பாதவர்மம்னா எல்லாரும் நெனச்சிராதீங்க, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு நெனச்சிராதீங்க. அதே மாரி பாதபூசணும்னு நெனச்சிராதீங்க. 2மே இல்ல. 2ஓட தொடர்புடையதாக வேணா இருக்கலாம் ஒழிய, பாதவர்மத்த அடிப்படையா வச்சு தான் 2மே உருவாக்கியிருக்காங்க. நான் யாருமே பாதவர்மம் அப்படின்னு யாருமே சொன்னதில்ல. பாதவர்மம் செய்யல யாருக்குமே வலி, வேதனை இருக்கவே இருக்காது. வலி, வேதனை அந்த மாரிலாம் இருக்காது. ஆனா ரிசல்ட் ரொம்ப பக்காவா இருக்கும். வர்மம் செய்றவங்க எல்லாருமே பாதத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள தூண்டி விட்டதுக்கு அப்புறம் தான், வர்ம சிகிச்சைங்கிறதே கொண்டு போகணும். அத இன்னைக்கு வரைக்கும் யாரும் சரியா செய்யல. அதுதான் ஒரு பெரிய ஒரு வர்மத்துல முழுமையான ரிசல்ட் எடுக்காததுக்கு காரணமே, அந்த ஒரு பெரிய காரணம் அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே தடவல் முறையாகட்டும், தட்டு முறையாகட்டும், உதை முறையாகட்டும், தொடு வர்மம் முறையாகட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டுனதுக்கு அப்புறம் அடுத்த உயர்நிலை வர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்கு வர்மம். அடிப்படை நிலை பாதவர்மம், உயர்நிலை நோக்கு வர்மம். இந்த 2யுமே விட்டுட்டு இடைப்பட்ட பகுதிகள்ல வர்ம புள்ளிகள் உடம்புல இருக்கு பார்த்தீங்களா? அந்த வர்ம புள்ளிகள எப்படி நீங்க இயக்கணும், எப்படி தடவல் குடுக்கணும், எப்படி நீவல் குடுக்கணும், எப்படி தொக்கணம் குடுக்கணுங்கிறத மட்டும் தான் இப்ப பல பேர் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அடிப்படையும் யாருக்கும் தெரியல. உயர்நிலையான முதன்மை நிலையும் யாருக்கும் தெரியல. இதுதான். ஆனா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப நான் குடுக்கக்கூடிய இந்த வகுப்புல குடுக்கக்கூடிய வர்மம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை. அடிப்படைனா பாத வர்மத்த நான் குடுக்கல. உங்களோட கைகள் பகுதிகள்லயே நீங்க சொந்தமா உங்களுக்கு நீங்களே தூண்டுவதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பும், பக்க விளைவுகளும் இல்லாமல் குணமாகும். 1. அடுத்தது இதோட என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த வகுப்புல இருக்கு. என்ன உணவுகள்னா, நான் பத்தியமா இருக்க சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பாதிப்புகள் அதிகமா இருக்க கூடிய சமயத்துல மது, மாமிசத்த தவிர்க்கணும். மாமிசம் அப்படின்னா, நீங்க அந்த கருவாடு எடுத்துக்க கூடாது. பிராய்லர் கோழி, பிராய்லர் முட்டை எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? மட்டன் சாப்பிடலாம். அடுத்தது மீன் சாப்பிடலாம். மதுங்கிறது சுத்தமா இருக்கவே கூடாது. அப்பதான் ரிசல்ட் அங்க கிடைக்கும். அதே மாதிரி இந்த வர்மம் செய்யல மேல் பூச்சு மருந்துகள் எது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் யாரும் சொல்றதில்ல. ஒவ்வொரு வர்மத்துக்கும் ஒவ்வொரு மேல் பூச்சுகள், ஒவ்வொரு இதுகள் இருக்கு. அடிப்படைக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மற்ற வர்மங்களுக்கு இதுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நோக்கு வர்மம் செய்றவங்க எல்லாருமே உயிர் தீபம் அப்படின்ட்டு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. இது ஆன்மீகத்தோட நீங்க கொண்டு வராதீங்க. பொதுவா நம்மளோட சக்ராஸோட நீங்க கனெக்டிவிட்டியோட நீங்க பார்க்கணும். சக்ராஸோட கனெக்டிவிட்டி பார்க்கையில நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்ராஸ்கள் மற்றும் நோக்கு வர்மம்னா நம்ம 2 வலது கண், இடது கண்ண வச்சு தான் நம்ம அவங்களுக்கு சிகிச்சை குடுக்க போறோம்னா, நமக்கு இயற்கையில இருந்து, அதாவது பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேராற்றல, பாசிட்டிவான ஒரு எனர்ஜிய நம்ம இந்த நெற்றி புள்ளியில ஈர்த்துக்கணும். அதன் மூலமாக நம்ம கண்ணுல இருந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு குடுத்து அவங்கள குணமாக்கணும். அப்ப அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எப்படி ஈர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையில இருக்கிறதா நோக்கு வர்மத்துல இருக்கக்கூடிய அந்த உயர் தெய்வ சூட்சும வழிபாடுங்கிறது. இப்ப இதெல்லாமே யாருமே இந்த அளவுக்கு இன்னும் வெளிப்படுத்தல. என்னால முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்துறேன். இத நீங்களும் மத்தவங்களுக்கு சொல்லுங்க. நெறைய கத்துக்கங்க. நீங்களும் கத்துக்கங்க. நீங்க மத்தவங்க கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருங்க. ஓகேங்களா? இப்ப வர்மம் செய்யறதுக்கு மிகவும் முக்கியமானது. ஏன் வர்மத்துல முழுமையான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்மம் செய்யறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, முதல்ல வயிற சுத்தப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதி எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். கண்டிப்பா எடுக்கணும். இல்ல இத்தன நாள் நான் எடுக்கல அப்படின்னா, இனியாவது வர்மம் சிகிச்சை கத்துக்கிறத ஆரம்பிக்கிறேன். இல்ல வர்ம சிகிச்சை எனக்கு நானே செய்ய ஆரம்பிக்கிறேன். இல்ல என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு செய்ய போறேன் அப்படின்னா, நீங்களும் சரி, யாருக்கு சிகிச்சை குடுக்க போறீங்களோ அவங்களுக்குமே வயிறு சுத்தமா இருக்கணும். நெறைய மாற்று மருத்துவர்கள் நானே கண்ணால பார்த்துருக்கேன். அவங்க மத்தவங்கட்ட சொல்லுவாங்க. சிகிச்சைக்கு வர்றவங்கட்ட, அன்பர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க வயிற சுத்தப்படுத்தணும், பேதி எடுத்துக்கணும்னு. ஆனா அவங்க
அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணதில்ல. அவங்களே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேதி எடுத்துக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வரணும். எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு தெரியல. மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்க எல்லாருமே இன்னையிலிருந்து சரியான ஒரு வழிப்பயணத்த ஆரம்பம் செஞ்சுருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். மத்தவங்களுக்கு ஆரோக்கியமான சிகிச்சைய குடுக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக இருந்துகிட்டு மத்தவங்களுக்கு சிகிச்சை தரும் பொழுது தான், அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நமக்கு வராம, நம்மள தொந்தரவு பண்ணாத அளவுக்கு இருக்கும். ஹீலர்ஸ்லாம் இப்ப நெறைய பார்த்திருப்பீங்க. ரேக்கி ஆகட்டும், இல்ல பிராணிக் ஹீலிங் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கையில, அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நம்மள அடிக்கும் பொழுது, நம்ம நெறைய பாதிப்புகளுக்குள்ள உள்ளாவோம். அது வரவே வராதுன்னுலாம் சொல்லவே முடியாது. வரும். அந்த வேகத்துல விழுந்து எந்திரிச்சு கீழ குழந்த மாரி எந்திரிச்சிரணும். கீழ விழுகத்தான் செய்யும். கீழ தள்ளி விடத்தான் செய்யும். இப்போ ஒரு விபத்துல வந்து நம்ம கீழ விழுந்துட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு கிளாஸ் எடுத்து குடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான். கர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே கர்மா நமக்கு நன்மை நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். கர்மா மூலமா எனக்கு கஷ்டம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்ப அந்த கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம பண்ணிக்கணும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. மலை மாரி வந்தது கடுகு மாரி தான் அடிச்சுட்டு போயிருக்குது அப்படின்னு. அது மாரி தான். அப்ப அந்த பாதிப்புகள் பெரிய அளவுக்கு நம்மள வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளும் சில முறைகள ஃபாலோ பண்ணணும். அதுல என்ன? பாரம்பரிய உணவுகள நீங்க எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரம்பரிய உணவுகள நீங்க நிச்சயமா எடுத்துக்கணும். 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கணும். காலையில மூலிகை பல் பொடி வச்சு தான் நீங்க பல் துலக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பேஸ்ட் வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா காலையில எந்திரிச்சோனே மூலிகையோட அந்த துகள்கள் தான் உங்க நாக்கு டேஸ்ட் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியங்கிறது கிடைக்கும். நீங்க உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கராஸ்களுக்கு ஒரு உயிர் தன்மைய குடுக்க முடியும். ஓகேங்களா? காலையில வெறும் வயித்துல டீ, காஃபி குடிக்காதீங்க. டீ, காஃபியை குடிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வெறும் வயித்துல குடிக்காதீங்க. காலையில டிஃபன் எடுத்ததுக்கு அப்புறம், மதிய நேரத்துல, ஈவினிங் டயத்துல இந்த மாரி எப்ப வேணாலும் எடுத்துக்கங்க. இப்ப நீங்களே நெறைய பேரு ஆஃபீஸ்க்கு போவீங்க. டீச்சர்ஸா ஒர்க் பண்ணலாம். ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணலாம். ஒரு 10 மணி, 11 மணிக்கு உங்களுக்கு டயர்ட் இருக்கும். அந்த டயர்டுக்காக நீங்க டீயோ, காஃபியோ எது வேணாலும் எடுத்துக்கங்க. காஃபி குடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இன்ஸ்டன்ட் காஃபிய டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. ஃபில்டர் காஃபி தான் குடிக்கணும். இல்ல வெளியில எனக்கு ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல, குறைவுன்னா டீயோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. எந்த டீ வேணாலும் சாப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெறும் வயித்துல டீ, காஃபி எடுத்துக்காதீங்க. மூலிகையில மூலிகை பல்பொடி நீங்களே பிரிப்பேர் பண்ணி, தயார் பண்ணிட்டு பல் விளக்குங்க. 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய அரிசி இதுல ஏதாவது ஒரு உணவு மாரி எடுத்துக்கிட்டு வாங்க. அதாவது காலை உணவாக நான் சொல்லல. அத கஞ்சி மாரி செஞ்சு டீ, காஃபிக்கு பதிலா அத எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் காலை உணவு புளிப்புத்தன்மை இல்லாத உணவா எடுத்துக்கணும். மதியம் நீங்க என்ன இப்பதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ, அதே மெத்தட்ல லைஃப்ப கொண்டு போய்க்கங்க. இரவு உணவு நீங்க எந்த மாரி சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டுக்கங்க. நைட்டு தூங்க போகையில கம்பல்சரி அறுசுவையும் இருக்கக்கூடிய தேன் 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூனாவது சாப்பிட்டு வரணும். இந்த தேன் நீங்க சாப்பிடும் பொழுது தான் அறுசுவையும் உங்க உடம்புல இயங்குறதுக்கு காரணகர்த்தாவா இருக்கும். காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கையில வாதம், பித்தம், கபம் 3யுமே உங்க உடம்புல சமநிலைப்படுத்துறதுக்கு பேருதவியாக இருக்கும். இரவு தூங்க போகையில நரம்புகளுக்கு தேவையான பலத்த குடுக்கும். மிக முக்கியமாக மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துல புத்துணர்ச்சிய குடுக்கும். மூளை செல்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி குடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூளையில இருக்கக்கூடிய செல்களாகட்டும், உடம்புல இருக்கக்கூடிய செல்களாகட்டும், இத்தன நாள் வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இறந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அப்ப அந்த செல்களோட வாழ்நாள நீட்டித்து குடுக்கும். தேனோட மகத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். இவ்வளதான் இல்ல. தினமும் ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 பேரிச்சம்பழமாவது சாப்பிடணும். அந்த பேரிச்சம்பழத்த நீங்க கொட்டை இருக்கிற பேரிச்சம்பழமா வாங்கி வச்சு, அப்பவே கொட்டைய எடுத்துட்டு அப்பவே நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்டு நீங்க உணவு முறைகள்ல உங்களை தயார்படுத்திக்கங்க. பாரம்பரிய அரிசிகள்ல சிவப்பு பாரம்பரிய அரிசி இருக்கு, வெள்ளை நிற பாரம்பரிய அரிசி இருக்கு. இது மட்டும் இல்லாம பொதுவா இப்ப நெல் விளைஞ்சிருக்கு. அந்த நெல்ல எடுத்துட்டு வந்து ரைஸ் மில்ல வேக வச்சு வேக வச்சு உங்களுக்கு அத காய வச்சதுக்கப்புறம் அத அரிசியா மாத்தி குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு பேரு புழுங்கல் அரிசி. வேக வைக்காம எடுத்து குடுத்தாங்கன்னா, அதுக்கு பேரு பச்சரிசி. ஒரே நெல் தான்.
வேக வச்சு குடுத்து அந்த புழுங்கல் அரிசி வேக வைக்காம உங்களுக்கு அது அரிசியா மாத்துறாங்கன்னா பச்சரிசி. இவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் புழுங்கல் அரிசிய தாராளமா எடுத்துக்கலாம். பச்சரிசி அதிகமான உஷ்ணத்த குடுக்கக்கூடியதாக இருக்கும். குளிர்காலங்கள்ல பச்சரிசி மிக சிறப்பு. மழை காலங்கள் தவிர்த்ததுக்கு அப்புறம் வெயில் காலத்துல புழுங்கல் அரிசி சிறப்பு. நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கங்க. இது என் பாடிக்கு செட் ஆயிருச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். கபம் இருக்கக்கூடிய அதாவது கபம் உடல்வாகு இருக்கிறவங்க பச்சரிசி எடுத்துக்கிட்டா இம்மீடியட் ரிசல்ட் குடுக்கும். பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கும், வாத உடம்பு இருக்கிறவங்களுக்கும் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டா நல்ல ரிசல்ட் குடுக்கும். நீங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே வேண்டாம். புழுங்கல் அரிசியில இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி. பாரம்பரிய அரிசிய தினமும் காலை உணவாக ஒரு 1 டம்ளர் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கஞ்சியாகவோ, கூழாகவோ, களியாகவோ நம்ம முன்னோர்கள் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆரோக்கியத்தோட இருந்தாங்க. ரொம்ப சாஃப்ட்டா இட்லி, தோசை இந்த மாரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஒரு இது கடினமா ஜீரணமாகறதுக்கு கடினத்தன்மையோட இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், நம்மளோட ஜீரண தன்மைங்கிறது கெட்டுப் போச்சு. உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப கெட் நம்ம உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப உடல்ல பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம். கிட்னி சம்மந்தமான பிரச்சனை, கண் சம்மந்தமான பிரச்சனை, பல் சம்மந்தமான பிரச்சனை, ஏங்க முடி கொட்டுற பிரச்சனை முதற்கொண்டு எல்லாமே பிரச்சனையில வந்திருக்கு. மேக்ஸிமம் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 50 பேர், ஒரு 60 பேர் சர்க்கரையோட இருக்காங்க. மீதி ஒரு 50, 60 பேரு பிபியோட இருக்காங்க. பிபி, சுகர்ங்கிறது நோய்ங்கிறத தாண்டி அதெல்லாம் சமநிலையில இல்லாததும் ஒரு பெரிய இது. அப்ப இந்த பாரம்பரிய அரிசிய காலை உணவாக எடுத்துட்டு வந்து பாருங்க. நீங்க நெறைய மாற்றத்துகள நீங்களே பார்ப்பீங்க. ஓகேங்களா? வாங்க வகுப்புக்குள்ள போலாம். நன்றி, வணக்கம்.